பாலைவனத்தில் தண்ணீர். ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர கிராமத்தில் திறமையான 2 கைவினைஞர்கள் வாழ்ந்தனர். பெயர் ஜேம்ஸ் மற்றும் அலெக்ஸ். இருவரும் நல்ல நண்பர்கள். அற்புத கலைப்பொருட்களை சேற்றிலிருந்து சிற்பமாக செதுக்கினார்கள். பொம்மைகள், பானைகள், தொட்டிகள், கருவிகள், இன்னும் பலவற்றை செய்தார்கள். ஜேம்ஸும் அலெக்ஸும் ஒரு சிறு கிராமத்திலேயே இருந்ததால் அவர்கள் திறமைக்கு குறைந்த அளவே சம்பாதித்தார்கள். மக்கள் சரியான பணம் கொடுப்பதில்லை. ஆனால் ஜேம்ஸும் அலெக்ஸும் அதை பற்றி குறைப்பட்டு கொண்டதில்லை. ஏதாவது கிடைக்கிறது என்று இருந்தார்கள். ஜேம்ஸ், உன் கவனத்தை வேலை செய்யும் நேரத்தில் செலுத்த வேண்டும். உன் பலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை செய்து முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் அடுத்த வாடிக்கையாளருக்கு அதை கொடுக்கும் தேதியை தோராயமாக கூறலாம். இல்லை, அதெல்லாம் இல்லை. என்னால் முடியும். நான் பல பொருட்களை செதுக்கி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். மீதமுள்ள நேற்றைய வேலைகளை எல்லாம் முடித்தவுடன் இன்று புதிதாக வந்த ஆர்டர்களை செய்ய தொடங்கி விடுவேன். உன் அக்கறை புரிகிறது நண்பா. ஆனால் சரியான நேரத்தில் வேலையை முடிக்காவிட்டால் நீ எப்படி டெலிவரி செய்ய முடியும்? உனக்கு வேலை பளுதான் அதிகமாகும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அலெக்ஸ், கவலைப்படாதே. அலெக்ஸ் ஒன்றின் மீதே தீர்க்கமாக கவனம் செலுத்தும் ஒரு கைவினைஞர் ஆவார். ஒரு பொருளை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடித்து டெலிவரியையும் சரியான நேரத்தில் செய்து விடுவார். இதனால் அவரால் தன் கலையின் மீது கவனம் செலுத்தி நேரத்தில் முடிக்கவும் முடிந்தது. ஆனால் ஜேம்ஸிற்கு இது போன்ற கவனம் இல்லை. யாருக்கும் முடியாதென்று சொல்ல மாட்டார். எப்போதும் வேலை செய்து கொண்டே இருப்பார். அவர் பல வேலைகளை ஏற்றுக்கொள்வார். ஆனால் எதையும் நேரத்திற்கு செய்து கொடுக்க மாட்டார். ஒருமுறை ஒரு சில சுற்றுலா பயணிகள் அவர்கள் கிராமத்திற்கு வந்தார்கள். அருமை! இந்த யானை அபூர்வமானது. இதன் விலை எவ்வளவு? இதன் விலை 2 வெள்ளிக்காசுகள் ஆகும். என்ன, அவ்வளவுதானா? இதற்கு குறைந்த விலையை கூறுகிறீர்கள் என்று தோன்றவில்லையா? எல்லோரிடமும் இவ்வளவுதான் வாங்குகிறோம். இந்த கிராமத்தினரால் அதிகம் கொடுக்க முடியாது. அவர்களிடம் வாங்கும் தொகையை விட அதிகமாக உங்களிடம் வாங்கக்கூடாது. உங்கள் நேர்மையை பாராட்டுகிறேன். ஆனால் உங்கள் திறமைக்கு ஏற்ற அளவு சம்பாதிக்கவில்லை. பாலைவனத்திற்கு அந்த பக்கம் ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. உங்கள் கைவினை பொருட்களை நீங்கள் அங்கு போய் விற்கலாமே. அங்குள்ள மக்கள் உங்கள் திறமைக்கேற்ற பணத்தை கொடுப்பார்கள். நீங்களும் நிறைய சம்பாதிக்கலாம். ஓ, அப்படியா? கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறேன். மிக்க நன்றி. அந்த பெண் 2 வெள்ளி நாணயங்களை கொடுத்துவிட்டு யானை பொம்மையை வாங்கி கொண்டாள். அன்று இரவு, ஜேம்ஸ், நீ களைப்பாக தெரிகிறாய். 2 இரவுகளாக நான் தூங்கவில்லை. எனது வேலை முடிந்து விட்டது. இப்போதுதான் நிம்மதியாக உள்ளது. நல்ல விஷயம்தான். அது சரி, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய நகருக்கு போய் அதிகம் சம்பாதிக்க நினைக்கிறாயா? இங்கு நாம் அதிகம் சம்பாதிக்கவில்லைதான், ஆனால் வேலை சுமையும் இல்லாமல் இருக்கிறோம். வேலை சுமையை பற்றி சொன்னால் நீ சொல்வது சரிதான். ஆனால் அது பெரிய பாலைவனம். அதை எப்படி நாம் கடந்து போவது? அடிக்கடி கூண்டு வண்டிகள் பாலைவனத்தை கடந்து போவதை பார்த்திருக்கிறேன். பல வண்டிகளும் ஒட்டகங்களும் போகின்றன. நாளை கூட ஒரு கூண்டு வண்டி புறப்படுகிறது என்று கேள்விப்பட்டேன். அதன் மூலம் நாம் பாலைவனத்தை கடந்து விடலாம். உண்மைதான். பாலைவனத்திற்கு அந்த பக்கம் பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் அங்கு ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக கூட வாழலாம். யாருக்கு தெரியும்? உண்மைதான். சரி, நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். நீ விட்ட தூக்கத்தையும் சேர்த்து இப்போது தூங்கு. நாளை காலையில் கூண்டு வண்டியில் நாம் புறப்பட வேண்டும். அன்று இரவு ஜேம்ஸும் அலெக்ஸும் நன்றாக உறங்கினார்கள். அடுத்த நாள் காலையில் தங்கள் கைவினை பொருட்கள், நிறைய உணவு, தண்ணீர் போன்றவற்றை வண்டியில் நிரப்பிக் கொண்டனர். அது நீண்ட பயணம் என்பதால் அதற்கு தயாராகவே புறப்பட்டார்கள். நல்ல நேரத்தில்தான் பயணம் தொடங்கியது. ஜேம்ஸும் அலெக்ஸும் தங்கள் எதிர்காலம் பெரிய நகரத்தில் என்ற நம்பிக்கையில் உற்சாகமாக இருந்தனர். அவர்கள் எப்படி அதிகமாக சம்பாதிப்பது, புதிய திறமைகளை வளர்த்து புதுமையான பொருட்கள் எவ்வாறு செய்வது என்று பேசிக்கொண்டே போனார்கள். பிற்பகல் மதிய உணவுக்காகவும் இரவில் இரவு உணவுக்காகவும் அவர்களின் வண்டி நிறுத்தப்பட்டது. ஒரு சில நாட்கள் பயணம் தொடர்ந்தது. ஆனால் கொளுத்தும் வெப்பத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்னம்மா ஒரு வெப்பம்!
எப்போதுமே இப்படிதான் வெப்பமாக இருக்குமா? எனக்கு அப்படி தோன்றவில்லை. எனக்கு இப்போது தண்ணீர் வேண்டும். நாம் நிறைய தண்ணீர் கொண்டு வந்தோம், ஆனால் அது இப்போது முடிந்து விட்டது. இந்த வெப்பத்தில் பயணிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஜேம்ஸ். உண்மைதான், நாம் தண்ணீரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களே பார்க்கலாம், அப்பயணிகள் எடுத்துச் செல்லும் பானைகள் மண்ணானது. திடீரென்று வெப்பம் அதிகமானதும் மண்பானையில் இருந்த தண்ணீர் விரைவாகவே ஆவியாகிவிட்டது. இப்படியே தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால் நாம் எப்படி உயிர் வாழ்வது? நகரத்திற்கு போய் சேர இன்னும் 2 நாட்கள் ஆகும். எனக்கு ஒரு யோசனை. நாம் ஏன் குழி வெட்டி தண்ணீரை கண்டுபிடிக்க கூடாது? ஓ ஆமாம், நாம் போதுமான அளவு தோண்டினால் கண்டிப்பாக நமக்கு தண்ணீர் கிடைக்கும். அதுவும் சரிதான். நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு தோண்டுவோம். மக்கள் தங்கள் ஒட்டகங்களை குறிப்பிட்ட இடத்திலேயே நிறுத்தினர். இந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? முதலில் தோண்ட ஆரம்பிக்க வேண்டும், பிறகு ஆழமாக தோண்ட வேண்டும், பிறகுதான் தெரியும். அனைவரும் அந்த நிலத்தில் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் தண்ணீருக்கான எந்த அடையாளமும் தெரியவில்லை. நான் தான் சொன்னேனே, இதனால் பயனில்லை. பாலைவனத்தில் தண்ணீரை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லாத ஒன்றாகும். இது கடினம் ஜேம்ஸ், சாத்தியமே இல்லை. நாம் நம் பயணத்தை தொடருவோம். மெதுவாக ஒருவர் பின் ஒருவராக கிணறு தோண்டுவதை பயணிகள் நிறுத்தினார்கள். அனைவருமே களைத்து விட்டனர். அப்போது அவர்கள் தங்கள் வண்டிக்குள் சென்று ஓய்வெடுத்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நான் தோண்டுகிறேன். இப்போதைக்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் அப்பா. ஓ ஜேம்ஸ், களைப்பாக இருக்கிறது. சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் நல்லது. நீ போய் சிறிது நேரம் ஓய்வெடு நண்பா. அதற்குள் நான் சிறிது தோண்டுகிறேன். அலெக்ஸ் தனது வண்டிக்கு சென்று ஓய்வெடுத்தார். உடனடியாக எரிக்கும் வெப்பம் மற்றும் உடல் சோர்வு காரணமாக அவர் தூங்கிவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பயணி ஜேம்ஸிடம் வந்தார். நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள், நிறுத்தாமல் தோண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக இங்கு செலவழிக்கிறீர். என்ன சொல்கிறீர்கள்? எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கு கண்டிப்பாக நமக்கு தண்ணீர் கிடைக்கும். உண்மையாகவா? எங்கே? தோண்ட வேண்டிய இடத்தை ஜேம்ஸுக்கு காட்டிய பயணி வண்டிக்கு சென்று ஓய்வெடுத்தார். ஜேம்ஸ் ஒரு சில அடி ஆழமாக தோண்டி எடுத்தார். ஆனால் தண்ணீர் கிடைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து மற்றொரு பயணி அவருக்கு அருகில் வந்தார். உன்னை யார் இங்கே தோண்ட சொன்னது? நீ என்ன முட்டாளா? இங்கிருந்து வலதுபுறமாக நீ போய் தோண்டினால் அங்கு ஒரு பெரிய நீரூற்றையே நாம் காணலாம். உண்மையாகவா? அந்த இடம் எங்கே இருக்கிறது? அவர் சொன்னது போலவே ஜேம்ஸ் தன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு போய் சில அடி தூரத்திற்கு அப்பால் தோண்ட ஆரம்பித்தார். மீண்டும் சில அடிகள் தோண்டிய பிறகு மீண்டும் ஒரு பயணி வந்து வேறொரு இடத்தில் தோண்டினால் கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் என்று கூறினார். பல மணி நேரம் ஆனது. அப்பகுதி முழுவதுமே குழியாக தோண்டப்பட்டிருந்தது. ஆனால் எதுவுமே தண்ணீர் கிடைக்கும் அளவுக்கு ஆழமாக தோண்டப்படவில்லை. அலெக்ஸ் கண் விழித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். ஜேம்ஸ், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தண்ணீரை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பயணியும் எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று எனக்கு சில குறிப்புகளை கொடுத்தனர். அதன்படி நானும் பல இடங்களில் குழி வெட்டினேன். ஆனால் எந்த இடத்திலேயும் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. இந்த கவலைதான் எனக்கு இருந்தது ஜேம்ஸ். உன்னுடைய முயற்சியும் நேரமும் எவ்வளவு வீணானது என்று உனக்கு தெரியுமா? இதுவரை நீ எத்தனை குழிகள் வெட்டினாய்? ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆழம் என்று பார். ஒரே இடத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்திருந்தால் இந்நேரம் உனக்கு கண்டிப்பாக தண்ணீர் கிடைத்திருக்கும். அனைவர் பேச்சையும் கேட்டு நீ உன் கவனத்தை சிதறடித்திருக்க கூடாது. நீ கூறுவது சரிதான். என் கவனம் சிதறிவிட்டது. நான் ஒரே இடத்தில் தோண்டி இருக்க வேண்டும். அலெக்ஸ் அனைவரையும் அழைத்து ஏற்கனவே தோண்டிய இடத்தில் தோண்டச் சொன்னார். அனைவரும் தோண்டினார்கள். அதன் பிறகு இறுதியாக அவர்கள் தண்ணீரை கண்டனர். எல்லோரும் தண்ணீரை குடித்தனர். பிறகு தங்கள் காலியான பானைகளையும் நிரப்பிக் கொண்டார்கள். 2 நாட்களில் அவர்களது கூண்டு வண்டிகள் பெரிய நகரத்தை அடைந்தது. எதிர்பார்த்தபடி ஜேம்ஸும் அலெக்ஸும் தங்கள் திறமைக்கு ஏற்றவாறு பணம் சம்பாதித்தார்கள்.
அவர்கள் பாராட்டப்பட்டனர். அவர்களின் முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. விரைவிலேயே அவர்கள் பணக்காரர்களாகிவிட்டனர். சில வேலையாட்களையும் அமர்த்தி நிறைய கைவினை கலைப்பொருட்களை செய்தார்கள். இப்போது அவர்களின் கைவினை கலைப்பொருட்கள் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தைகளில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஜேம்ஸும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். நான் என் கவனத்தை சிதறடிக்காமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்ததால்தான் இவை அனைத்தும் சாத்தியமானது.